வணக்கம். இணையத்தை திறந்தா கூலி படம் தொடர்பான பேச்சு தான். அதுலேயும் ஒரு சில பேர் புலகாங்கிதம் அடைஞ்சு பேசுகிறாங்க. கொண்டாடப்பட வேண்டிய திரைப்படம், கொண்டாட்டம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதுலேயும் லோகேஷ் கனகராஜ் ஒரு பேட்டி கொடுத்துருக்காருங்க. அந்த பேட்டியில் பார்த்தா கேட்குறாங்க, 1000 கோடி ரூபாய்க்கு இந்த படம் விற்பனை ஆகுமா அப்படின்னு கேட்குறப்ப 1000 கோடி ரூபாய்க்கு விற்கிதோ விற்கலே அது தெரியாது, ஆனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய 150 ரூபாய்க்கு இந்த படம் பொறுமானம் உள்ளது அப்படின்னு சொல்லி பேசுகிறார் லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதுலேயும் வரக்கூடிய ஆகஸ்ட் 14ஆம் தேதி அப்படிங்கிறது பெரிய கொண்டாட்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா கூலி திரைப்படம் வெளியாக போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இது ஒரு பக்கம் கொண்டாட்டமாக தான் இருக்கும். ஏன்னு கேளுங்களேன், ரஜினிகாந்த் அப்படிங்கிற 50 வருஷ சூப்பர் ஸ்டார் இந்த படத்தில் நடிக்கிறார். அப்புறம் லோகேஷ் கனகராஜ் அவர் ஒரு பெரிய டீமோட இயக்குனர். அப்புறம் இன்னொரு பக்கம் இவர் அனிருத் இசையமைக்கிறாரு. அப்போ கூடுதலாக நாகார்ஜுனா சேர்றாரு. இப்படி பல பேர் சேர்றப்ப இந்த படம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு பெரிய கொண்டாட்டமாக மாறும் அப்படின்னு வச்சுங்களேன். ஆனால் இந்த கொண்டாட்டம் என்னவாகும், இந்த கொண்டாட்டம் எதை நோக்கி போகும் அப்படிங்கிற இந்த கேள்வியைத்தான் நமக்குள்ளே எழுப்ப வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, எந்த தொழிலுக்குள்ளேயும் ஒரு அறம் இருக்கணுங்க. அந்த அறம் இருந்தால் மட்டும்தான் அந்த தொழில் நிலைக்கும். யதார்த்தமாக எடுத்துங்களேன், ஒரு காய்கறி கடைக்காரர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு சில பேர் விலையை குறைக்க மாட்டேன் அப்படின்றாங்க. சரின்ட்டு நம்ம வாங்கிடுவோம். வாங்கின பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் கொடுத்து கடைசியில் கருவேப்பிலை கொடுப்பாங்க, மல்லித்தலை கொடுப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் கொடுத்துட்டோம் ஆனால் அவங்க குறைக்கலை, ஆனால் இன்னொன்று சேர்த்து போடுவோம் அப்படிங்கிற வகையில் போடுவாங்க. இன்னும் ஒரு சில நண்பர்கள் இருக்காங்க. அதை நமக்கு தெரிஞ்சு புதுக்கோட்டை பக்கத்தில் பகவான் டீ கடைன்னு வச்சுருக்கார் சிவகுமார்னு ஒருத்தர். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பெரும்பாலும் அவர் கடையில் குழந்தைங்களுக்கு பால் இலவசம். இப்போவும் போனாலும் அதே மாதிரி கிடைக்கும். கொரோனா காலகட்டத்தில் யார் யாரெல்லாம் அவர் கடையில் பாக்கி வச்சுருந்தாங்களோ அந்த பாக்கியெல்லாம் தள்ளுபடி பண்ணிட்டார். நீங்கள் அரசாங்கம் தான் கடனை தள்ளுபடி பண்ணி கேட்டிருப்போம். ஆனால் ஒரு சாதாரண நபர், ஒரு சின்ன டீ கடை வச்சுருக்கக்கூடிய நபர் இப்படி ஒரு தன்னிட வாங்கியிருக்கக்கூடிய கடனை தள்ளுபடி பண்ணுறாரு அப்படின்னா அது அறம் சார்ந்த ஒரு இயக்கமாக ஒரு மனுஷன் தன்னை பாவிச்சுக்கிறாங்க. ஆனால் ஒரு சாதாரண ஒரு தொழிலாளிக்கிட்ட இருக்கக்கூடிய அறம் லோகேஷ் கனகராஜ்கிட்ட இருக்குமா அப்படின்னா என்னைய கேட்டால் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் இதுக்குள்ளே இவ்வளவு சொல்லுவோம் அப்படின்னா, கொண்டாட்டம் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, ஆனால் லோகேஷ் கனகராஜ் யார் அப்படிங்கிற ஒரு கணக்கில் இருக்குது. நீங்கள் எல்லா மனிதர்களுமே நீங்கள் ஒரு அழகால் வர்ணிக்கப்படுறதில்லை. அப்படி சொன்னால் கிளியோபட்ரா இந்த மாதிரி 1-2 பேர் தான் சொல்ல முடியும். ஆனால் எல்லா மனிதர்களுடைய செயல்பாடுகளால் தான் அந்த மனிதன் யார் அப்படின்னு முடிவு பண்ணுறோம். இப்போ காந்தியும் மனிதன் தான், கோட்சேயும் மனிதன் தான். காந்தி இந்தியாவினுடைய தந்தை அப்படின்னு கொண்டாடப்படுறாரு. ஆனால் கோட்சே என்னதான் பண்ணாலும் ஒரு மாமனிதனை சுட்டவன் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. அப்போ ஒரு மனிதனுடைய வரையறை என்ன அப்படின்னா அவனுடைய செயல்பாடுகள் தான். லோகேஷ் கனகராஜுடைய படங்களை எடுத்துக்கங்களேன். எப்படிப்பட்ட படங்கள் இதுக்கு முன்னாடி எடுத்துக்கங்க. பொதுவாக விக்ரம் அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு. ஏற்கனவே கமல்ஹாசன் விக்ரம் அப்படிங்கிற படத்தில் நடித்தார். விக்ரம் 1, இது விக்ரம் 2ன்னு கூட போடல, விக்ரம்னே போட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். அந்த விக்ரமுக்கும் இந்த விக்ரமுக்கும் ஒரே பொருத்தம், 2 பொருத்தம். ஒன்று பேர், இன்னொன்று கமல்ஹாசன் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறதான தவிர அந்த விக்ரம் கதை வேறு, இந்த விக்ரம் கதை வேறு. இந்த விக்ரம் கதை என்ன அப்படின்னா முழுக்க போதைப் பொருட்கள் தான். போதைப் பொருட்கள் என்ன பண்ணுறது வைக்கிறது, அதுலேயும் குறிப்பாக அந்த போதைப் பொருளை எப்படி கடித்து அந்த போதையை ஏற்றுறது அப்படின்ட்டு அந்த படத்தில் வில்லனாக நடிச்சிருக்கக்கூடிய விஜய் சேதுபதியை வச்சு காட்டியிருப்பாங்க. இப்போ அந்த படம் முழுக்க கவனித்து பார்த்தீங்கன்னா, சரி இவர் எப்படி தான் இருக்கார் அப்படின்னா கமல்ஹாசன் இதே வேலையோடு தான் இருப்பார் கடைசி வரைக்கும். இந்த படத்தில் கமல்ஹாசன் நடிச்சிருக்கணுமா அப்படின்னா கொஞ்சம் கதையை கேட்டுட்டு கமல்ஹாசன் முடியாதுன்னு சொல்லியிருக்கணும், நடிச்சிட்டார். அதுக்கடுத்து இன்னொரு படம் லியோ அப்படிங்கிற ஒரு திரைப்படம். அதாவதுங்க நிறைய மசாலா படம் எடுக்கக்கூடிய இயக்குநர்கள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜாலியாக ஒரு 10 சண்டை வைப்பாங்க, ஒரு 5 பாட்டு வைப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பெண்கள் நடனம், கவர்ச்சி நடனம் ஒன்று வச்சுருப்பாங்க, அப்புறம் நகைச்சுவை வைப்பாங்க. இதுக்குள்ளே எல்லாமே இருக்கும். ஆனால் கடைசியில் நீ தப்பு செய்யாதரா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதுதான் மசாலா பட இயக்குநர்கள் கூட பண்ணுற வேலை. ஆனால் இவர் என்ன பண்ணியிருப்பார், லியோ படத்தில் கடைசியில் நான் இந்த போதைப் பொருள் வியாபாரம் பண்ணுறது, போதைப் பொருள் பண்ணுறது சரி அப்படின்னு ஒரு படத்தை முடிச்சிருப்பார். இது என்னங்க நியாயம்? ஒரு படத்தில் ஒரு படம் பண்ணுறாரு. இந்த படம் பண்ணுற போது குறைஞ்சபட்ச மனிதாபிமானம் இந்த சமூகத்துக்கு தானே எடுக்கிறோம் அப்படிங்கிறது வேண்டாமா? ஆனால் பேக்ரவுண்ட் மியூசிக்கெலாம் சூப்பராக பண்ணிட்டேன் இல்லைங்க, கதை அமைப்பில் பாருங்கள், அந்த ஃப்ரேம் எப்படி வச்சுருக்காரு பாருங்கள்.
அப்புறம் சண்டை காட்சிகளை பாருங்கள், புகுந்து விளையாடுறாரு பாருங்க. சரி, வேற என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதுதானாங்க ஒரு படம். ஒரு படத்துடைய ஆன்மாங்கிறது அந்த கதை. அந்த கதை கடைசியில் என்ன சொல்ல வருது, அந்த கதையுடைய அந்த படத்துடைய இறுதி காட்சி என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜுடைய படங்களில் 0 அப்படின்னு தான் நீங்கள் சொல்ல முடியும். அதே மாதிரி அவருடைய தயாரிப்பில் ஒரு படம் வந்துச்சுங்க, ஃபைட் கிளப் அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தை மட்டும் தயவு செஞ்சு ஓடிடியில் இருந்தால் கூட பார்த்துடாதீங்க. ஏன் அப்படின்னா, ஒரு பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் எப்படியெல்லாம் போதைப் பொருளை எங்கேருந்து வாங்குறாங்க, அந்த போதைப் பொருள் எப்படி தயாரிக்கிறாங்க, எப்படி அது மொத்தமாக பங்கிடப்படுது, திரும்ப மாநில அளவில் எப்படி கொடுக்கப்படுது, அப்புறம் மாவட்ட அளவில் எப்படி கொடுக்கப்படுது, இந்த போதைப் பொருள் எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறாங்க, எப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு திரைப்படத்தை ஃபைட் கிளப் அப்படிங்கிற படம். இதெல்லாம் அந்த படங்கள்லாம் அவருடைய இயக்கத்தில் வந்த படம். ஆனால் இந்த படம் இவருடைய தயாரிப்பில் வந்த படம். இவருடைய தயாரிப்பில் வந்தால் கூட என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இப்படித்தான் படம் பண்ணணும். குறிப்பா என்ன இன்னைக்கு பேசுறாங்கல்ல, கொக்கைன் அப்படிங்கிறாங்க, அப்புறம் என்னென்னமோ போதைப் பொருட்கள் சொல்றாங்க. ஆனா இந்த போதைப் பொருட்களை தயாரிக்கிறது எப்படி, இந்த போதைப் பொருட்களை விற்பனை செய்யறது எப்படி, இந்த போதைப் பொருட்களை உபயோகப்படுத்துறது எப்படி அப்படின்னு காலம் முழுக்க இந்த போதைப் பொருட்களுக்கான பயன்படுத்துறதுக்கு வகுப்பு எடுக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த லோகேஷ் கனகராஜ். இந்த லோகேஷ் கனகராஜுடைய இந்த கூலி திரைப்படம் வருது. இந்த படம் என்ன பாடுபடுத்த போகுதோ அப்படின்னு நமக்கு தெரியல. ஒருவேளை ரஜினிகாந்த் அவரும் இப்படித்தான், எப்படி விக்ரம் படத்தில் சறுக்குனாரோ கமல்ஹாசன், அதே மாதிரி தான் ரஜினிகாந்த் ஏற்கனவே ஜெயிலரில் சறுக்கியிருந்தார். ஜெயிலர் பார்த்தப்ப நான் பல காணொலிகளில் பேசியிருக்கேன். ரஜினிகாந்த் வெட்ட தலை தனியாக ஓட அந்த தலை துடிச்சு முண்டை விழுகிறத பார்க்கும்போது நமக்கெல்லாம் கொலை நடுங்குனுச்சு. ஏன் அப்படின்னா, இதே ஒரு தெலுங்கு நடிகர் பண்ணியிருந்தா நம்ம பெருசாக பார்த்துருக்க போகிறதில்ல. ரஜினி எப்படின்னா குழந்தைகளை மகிழ்விக்கக்கூடிய ஒரு நடிகர். அப்படிப்பட்ட ரஜினிகாந்த் இந்த படம் பண்ணுறப்ப எனக்கெல்லாம் கோவமாக வந்துச்சு. ரஜினியுடைய அரசியல் கருத்துக்கள் வேற, ஆனால் ரஜினி படம்ங்கிற நகைச்சுவை இருக்குமே, இவ்வளவு வகையான படத்தில் ஏன் பண்ணார் அப்படிங்கிற கோவம் வந்துச்சு. ரஜினிக்கு வந்துச்சான்னு தெரியல, படம் பார்த்த பிறகு கூட. அப்போ ரஜினிகாந்த் இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்க போறாரு அப்படின்னா, கூலிங்கிற பேரில் ஒன்று சாராயம் விற்கிறாரா, இல்லை கஞ்சா விற்கிறாரா, இல்லை அபின் விற்கிறாரா, இல்லை கொக்கைன் மாதிரி அது மாதிரி ஏதாவது விற்கிறாரா, இல்லை புதுசாக ஏதாவது போதைப் பொருளை லோகேஷ் கனகராஜ் கண்டுபிடிச்சு அது விற்க போறாரா அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனால் இது ரொம்ப நெகிழ்ந்துட்டார் ரஜினிகாந்த். இதை பார்க்கும்போது கதையை பார்த்தவொன்னே நெகிழ்ந்துட்டார், காட்சியை பார்த்தவொன்னே நெகிழ்ந்துட்டார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நமக்கு அதில் ஏற்புடையதில்லை. ஏன்னா இதுவரைக்கும் லோகேஷ் கனகராஜ் என்ன பண்ணியிருக்காரோ அதை தாண்டி இந்த படத்தில் பண்ணியிருக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறதுக்கு இன்னொரு விஷயத்தை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, 2 பாட்டு வந்திருக்கு. 2 பாட்டு அனிருத் பண்ணியிருக்காரு. அனிருத் பண்ணியிருக்க இந்த 2 பாட்டுமே விளங்காத பாட்டு. அப்போ விளங்காத பாட்டு அனிருத் பண்ணியிருக்காரு. அந்த காட்சிகள் சம்பந்தமாக இதுவரைக்கும் நமக்கு எந்த இதுவும் கிடைக்கல. இன்னொன்று, ஏற்கனவே இதுவரைக்கும் லோகேஷ் கனகராஜ் போட்டு வந்த பாதை முழுக்க இதே, அதாவது எப்படின்னா சாராயத்தை விட்டுட்டு வேற வகையான போதைப் பொருட்களை அறிமுகப்படுத்துறது, மாணவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கிறது, இந்த மாதிரி அசிங்கம் முடிச்ச வேலையை தான் லோகேஷ் கனகராஜ் பண்றாரு. இப்படி அசிங்கம் முடித்த வேலையை லோகேஷ் கனகராஜ் பண்றதுக்கு எதுக்கு முட்டு கொடுத்து வீடியோக்குள் போடணும், எதுக்கு முட்டு கொடுத்து மக்கள் மத்தியில் பேசணும்? இது என்ன அப்படின்னா, இந்த சமூகத்தை, பாழ்பட்டு கிடக்கிற சமூகத்தை இன்னும் கெடுக்கக்கூடிய வேலையாத்தான் இருக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அந்த வகையில் படம் வரப்போகுது, என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்ப்போம். ஒருவேளை லோகேஷ் கனகராஜன் நம்ம திருவள்ளுவராக மாற சொல்லலை, பாரதியாக மாற சொல்லலை, பாரதிதாசனாக மாற சொல்லலை, ஆனால் மனுஷனாக மாறுங்க, மனிதர்களுக்கு படம் எடுங்க அப்படின்னு தான் கேட்குறோம். கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜ் செய்ய மாட்டார் அப்படிங்கிறத நம்பிக்கை. ஒருவேளை செஞ்சுட்டார் அப்படின்னா அவரை கூட நம்ம கோயில் கட்டி கும்பிடலாம், இல்லை சூடம் கூட ஏற்றலாம். நன்றி, வணக்கம்.